தப்பெல்லாம் சரி மாதிரி பேசுற இந்த உலகத்துல நீங்க 4 பேரை சரியா வாழ்றதுக்கும் உலகத்தை திருத்துறதுக்கும் வரல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சிறப்பான உலகமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த உலகம் சிறப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இறைவன் இருக்கும்போது நீ இந்த உலகத்துல சிறப்பா வாழலாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐயா, நான் சிறப்பா வாழ்றதுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்? தீவினை அகற்று, பேதமை. அப்ப தடையில்லாத அனுபவம், அனுகிரகம். அந்த அனுகிரகத்துக்கு எனக்கு தேவை ஆண்டவன் கிடையாது, நான் அவனை தேர்ந்தெடுக்கிற ஞானம். ஏன்னா இறைவன் என்ன அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவன் என்னை மறுத்ததும் இல்லை, வெறுத்ததும் இல்லை. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்லுவோம், ஜோதிடத்தில் மகாஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவகிரகமும் தோஷங்கள் திவ்யமாகும். நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும். ஆனா கெட்ட அனுபவம் வராது. தோஷங்கள் திவ்யமாகும், கண்டங்கள் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். நீ 10 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு லோனை போட்டு, உன் பொண்டாட்டி பேர்லயும் ஒரு லோனை போட்டு, உங்க அம்மா அப்பா பேர்லயும் ஒரு பென்ஷனை வாங்கி, வீட்டில் இருக்க நகையெல்லாம் அடமான வச்சு சாதாரண ஒரு 2 பெட்ரூம் வாங்குவேன். உன் சொந்த காசுல வாங்குற வீட அதுக்கு நீ தகுதி இல்லாதவன் நினைச்சு, இந்த நேரத்துல நாங்க பால் காசலாமா, பால் காச நல்ல நேரம் எது? சரி, நல்ல நேரம் பார்த்து பால் காசிட்ட. நாளைக்கு உன் குழந்தைக்கு பசிக்குது, அப்ப கெட்ட நேரத்துல பால் காசுவியா? சொல்லு. உன் உழைப்புல உன் கனவை நீ அனுபவிக்க போறனா, அது நல்ல நேரமே கிடையாது. இறைவன் உனக்காக அனுகிரகமா கொடுத்த நேரம், அதை எவனும் தடுக்க முடியும். அதுவும் உன் சொந்த காசுல நீ பால் காச போற. அப்படிதான் காச போறனா எதுக்கு? எப்ப உனக்கு ஞானம் இல்லையோ, 10 பேர் செய்யறது உண்மையா இருக்குமோ நீயே நம்பிடுவ. போல செய்தல் தான் உன் முதல் சாபம். போல செய்தல் தான் உன் முதல் சாபம். ஆனா ஞானம் வந்தவன் இறைவன் செய்யறான், உன்னை ஆளச் செய்தல் தான் என் முதல் கடமை. ஆதிசங்கரர் சொன்னாரா சிவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? அகஸ்தியர் சொன்னாரா சிவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? வள்ளலார் சொன்னாரா இறைவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? ஜீசஸ் சொன்னாரா இறைவன் எனக்குள்ள இறங்கிட்டான்னு? அச்சி தொங்கிடும் போது அமைதியா அவர் சொல்லல, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க செய்யற பாவம் தெரியாதுன்னு. முகமது சொன்னாரா எனக்குள்ள இறைவன் இறங்கிடுச்சுன்னு? சொல்லு, ஒருத்தர் சொன்னாரா? எல்லாருமே உனக்குள்ள இறைவன் இருக்கு, பயப்படாம தான் சொன்னாங்க. ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நலம் ஒன்றே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்வு தரும். திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஆஹா ஈசனை தொழுத மலம் ஒன்றே வாழ்வில் வெற்றி பெறும். காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம். இதுல போயிட்டு நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எனக்கு ஜாதகம் சரியில்லை, கேவலம் விட்டுறேன். சரியில்லாமே போட்டோமே. சரியில்லாத உன்னை சிறப்பாக்குற அந்த இடத்துக்கு போயிட்டேன். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டீங்க. கடவுளா பார்த்து அவருக்கு ஏதோ குறை இருக்கா மாதிரி. யாருக்கு? அவருக்கு ஏதோ கடவுளுக்கு. சனி தசை சரியில்லை, இவர் அங்க போய் அந்த சனிக்கு விளக்கு பிடிப்பார். பாத்திருக்கீங்களா? அவரு பிடிச்ச ட்ரெஸ்ஸா போட்டு போறான், கருப்பு. கருப்பு முதல்ல சனி எனக்கு பிடிக்கும், சனியை போ சொல்லிச்சு. சனியன் காக்கால போறாரு, இது BMW போகுது. சனியன் டென்ஷன் ஆவாரா, உன்னை வாழ்த்து வரா? இந்த நரேட்டிவ்க்கு அப்புறம் வர. அப்ப நோக்கம், நான் எது நோக்கம்? எனக்கு இதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு தீர்மானம் செஞ்சாதான் இறைவன் உன் அறிவுக்கு தானாவே தோணும், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, நான் இதை இந்த காலத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். என் ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த என் ரிசல்ட்டை நான் அனுபவமா மாறுற வரைக்கும் இறைவன் என் கூட இருப்பான்னு நம்பினா, இப்போ அனுபவத்துக்கு தான் தடை வரும். இறைவன் இருக்கான்னு நம்பின உடனே அந்த அனுபவம் அனுகிரகமா மாறிடும். இதுக்கு தடை விதிக்க எவனுமே கிடையாது. இதுக்கு தடை விதிக்க எவனுமே கிடையாது. அப்ப தடையில்லாத அனுபவம் அனுகிரகம். அந்த அனுகிரகத்துக்கு எனக்கு தேவை ஆண்டவன் கிடையாது, நான் அவனை தேர்ந்தெடுக்கிற ஞானம். ஏன்னா இறைவன் என்ன அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவன் என்னை மறுத்ததும் இல்லை, வெறுத்ததும் இல்லை. ஏங்கிறான் எனக்காக. இந்த லூசி எப்பதான் இந்த தண்ணிக்காவது நான் எடுத்து குடிக்கணும்னு கஷ்டப்படாது. ஆனா வெயிட் பண்ணினே இருக்கான். வாடா வாடா, எப்படியாவது என்ன தொட்டுறா, கொடுத்துரு, அந்த ரிலே கொடுத்துட்டு முடிச்சுடு. நீ அப்படி கொடுத்துரு, அதுக்கப்புறம் பிச்சு நான் ஓடிடுவான். 200%. இதுதான் அந்த நரேட்டிவ். உலகம் 1000 சொல்லும். இப்ப நீங்களாவே ஒரு நோக்கத்தை வச்சீங்கன்னா இது நடக்குமா நடக்காதுன்னு உங்களை கேளுங்க. இது பிசிக்கலா கேஜ் பண்ண முடியுமா, பிராக்டிக்கலா டைம் பண்ண முடியுமான்னு பாரு. ஆனா குருஜி, இது ஒரு சந்தேகம் இருக்கு குருஜி. என்னன்னா, சிலர் இதனால வெற்றி பெற்றேன்னு சொல்றாங்க, சிலருக்கு எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை. அப்ப இது ஒரு ஹோப்பா இருக்கட்டுமே, ஜாதகங்கிறது ஒரு ஹோப்பா இருக்கட்டுமே. நான் என்ன சொல்றேன், இந்த ஹோப்பு, நான் வெற்றி பெற்றேன், அதெல்லாம் சும்மா. அதாவது பாருங்களேன், இது நான் ஒருத்தனை இப்போ இந்த டாபிக்கே ஏன் வருது இப்போ பாருங்களேன். சந்தேகம்னு ஒன்று வரும்போது இந்த டாபிக்லாம் வரும். இப்போ இந்த சபையிலேயே நிறைய பேர் இருக்காங்க.
நான் என்ன பண்றேன், ஒரு 2 பேரை நிக்க வைக்கிறேன். சரி ஐயா நீங்க கொஞ்சம் நில்லுங்க எனக்காக, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க நில்லுங்க. அடுத்து வேற யாருலாம், நீங்க நில்லுங்க, நீங்க கை தூக்கிட்டீங்க செய்யல, இவங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேர்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு, விட்டுருங்க. இப்போ இந்த 2 பேர்ல நான் யாரையோ ஒருத்தரை பிரெக்னென்ட் ஆக்குன்றேன், ஒத்துப்பீங்களா? ஐயா குருஜி இந்த கேள்வி என்கிட்ட கேட்டா அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் சொல்றேன், ஐயா நீங்க மேலே வந்துருங்களா, நான் உங்களை பார்க்கட்டோங்க. இப்போ நான் சொல்றேன், நீங்க வாங்க, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, என்ன மறந்துடுங்க, குருஜியை மறந்துடுங்க. இது வந்து நம்ம நான் ஆதிசங்கரும் கிடையாது, நீங்களாம் வந்து உபநிஷத்தை தேடியும் வரல. நம்ம லெவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிப்போம். நம்ம பார்க்குற மகா மந்திரம்லாம் சொல்றியா தான் அங்கிருந்து ஆரம்பிப்போம். நம்ம கெட்டவுடனே சுக்லாம் பருகிறோம் சசிவர்ணம் போவேன் நான் ராமரமாஷ்மா. இவங்க 2 வாங்க எங்க வாங்கலையா வாங்க. இந்த 2 பேரை யாரை பிரெக்னென்ட் ஆக்கலாம் சொல்லுங்க, நான் ஆக்கி காட்டுறேன். பரவாயில்ல சொல்லுங்கய்யா. இப்போ நான் சொல்றேன், நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை நான் பிரெக்னென்ட் ஆக்க போறேன்னு ஒத்துப்பீங்களா? நீங்க ஏன் குருஜி சொன்னாலும் ஒத்துக்கல? ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவு இருக்கு. ஒரு ஆணோ இல்ல ஒரு ஆண் மகனா பிறந்தவரோ இவர் இந்த ஜென்மத்துல இவர் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அறவே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்புறம் சும்மா போய் சொல்றீங்க. சிலர்லாம் பார்த்தோம், குருஜி உங்களை பாக்குறதுனே வந்திருக்கேன், நீங்க சொன்னீங்களே குருஜி உங்களை பார்க்க. யார் சொன்னா? நீங்க சொன்னா அப்படியே கேட்பாங்க, ஒருத்தனும் கேட்கலையே. கேட்கறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அப்ப யாரை பிரெக்னென்ட் ஆகலாம் சொல்றேன், ஆக்கி காட்டு. அப்ப நீ ஒரு குருஜின்னு எங்க தெரியுமா தேடி போற? உனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார். இந்த வீடு கட்டி பிடிக்கணும் சார், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் சார், இந்த லீகல் கேஸ் முடியணும் சார். உங்களுக்கு முடிவு என்னன்னு தோணுது, இல்ல முடிவு என்னவா இருக்கும்னு ஆசையும் படுறீங்க. ஆனா அது நடக்காம போயிடுமோன்னு பயம் வருது. அப்பதான் என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு ஃப்ராடா பார்த்து அவன் கிட்ட போறீங்க. அந்த ஃப்ராடை நீங்க கார்டன் நினைச்சுக்கிறீங்க. சோ நீங்க ஆசைப்பட்டதை நடக்கணும் அவர் சொன்ன உடனே ஒத்துக்க காரணம் ஆல்ரெடி கன்ஃபார்மா நடக்கணும் உங்களுக்கு தெளிவு இல்லாததால. உங்களுக்கே தெளிவா இருக்கும் போது எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் இந்த கழுதை சொல்றத கடவுள் சொல்றதையே கேட்க மாட்டேன். நீ சொந்தமா உழைச்சி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம்னு ஆசைப்படுவோம். சொந்தமா பினாமிலாம் நேர்ல போகாமே இன்னொருத்தன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். உலகம் ஃபுல்லா மலேசியால கொஞ்சம் வீடு வாங்குறான், துபாயில கொஞ்சம் வீடு வாங்குறான், பக்கத்து ஸ்டேட்ல ஒரு வீடு வாங்குறான். அவன் போய் மாசம் 2 வீடு வாங்குறவன் தெரியும் காசு வச்சு. நீ 10 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு லோனை போட்டு, உன் பொண்டாட்டி பேர்லயும் ஒரு லோனை போட்டு, உங்க அம்மா அப்பா பேர்லயும் ஒரு பென்ஷனை வாங்கி, வீட்டுல இருக்க நகையெல்லாம் அடமானம் வச்சு சாதாரண ஒரு 2 பெட்ரூம் வாங்குவேன். உன் சொந்த காசுல வாங்குற வீட அதுக்கு நீ தகுதி இல்லாதவன் நினைச்சு, இந்த நேரத்துல நாங்க பால் காசலாமா, பால் காச நல்ல நேரம் எது, சரி நல்ல நேரம் பார்த்து பால் காசிட்ட. நாளைக்கு உன் குழந்தைக்கு பசிக்குது, அப்ப கெட்ட நேரத்துல பால் காசுவியா? சொல்லு. உன் உழைப்புல உன் கனவை நீ அனுபவிக்க போறனா அது நல்ல நேரமே கிடையாது. இறைவன் உனக்காக அனுகிரகமா கொடுத்த நேரம், அதை எவனும் தடுக்க முடியும். அப்ப நான் நல்ல நேரம் பார்க்காதன்னு சொல்ல வரல, நல்ல தயார் நேரத்தை பாரு. ஐயா என் பையன் வந்து நைட் ஷிஃப்ட் பண்றான், அதனால நான் ஈவினிங் பால் காசுனேன். இல்ல எல்லாரும் வந்து வீக் டேல வர முடியாது, நான் ஒரு சாட்டர்டேவா ஒரு 11 மணிக்கு வைக்கிறேன். அதை விட்டுட்டு இல்ல சார் புதன்கிழமை தான் நேரம் நல்லா இருக்கும், அதுவும் வெடிக்காத்தாலும் 3:30 மணிக்கு தான் வைப்பேன், உன் வீட்டுக்கு வரலாம் சிரிச்சுனே வருவான்னு நினைக்கிறியா? இதுங்க பால் காசுறதுக்கு நம்ம உயிரை எடுத்து சன் சொல்லு. அதுவும் உன் சொந்த காசுல நீ பால் காச போற. அப்படிதான் காச போறனா எதுக்கு? எல்லா சூனிகாரனும் வீட்டுக்கு, சூனிகாரன் பாருங்க, எல்லா சொந்தக்காரன் வீட்டுக்கு கூப்பிடுற. அந்த டைம்ல வந்து அப்படிதான் வருவார். அந்த டைம்ல வந்து அப்படிதான் வருவாங்க. இப்ப சொல்லுங்கய்யா, நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல, உனக்கு யாரும் தேவையில்ல கண்ணு. இது நடக்கும் நடக்காதுன்ற ஞானம் உங்ககிட்ட இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு அது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லட்டும், சொல்லாம போட்டோம். ஆனா யார் வந்து உனக்கு நடக்காது கிடைக்காதுன்னு சொன்னாலும் இறைவன் என் கூட இருக்கும்போது எனக்கு நடக்கும்ன்ற ஒரு புரிதல் உனக்கு வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆளு. தேங்க்யூ சார். இறைவன் அனுகிரகத்தில் நான் உங்களை கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆக மாட்டேன். ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுருவானுங்க. குருஜி தெரியும்ல 2 ஆம்பளைங்களை கூப்பிட்டு பிரெக்னென்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டார். ஏன்னா இது உண்மை இல்ல. இந்த நரேட்டிவ் நம்புற மனசு என்ன பண்ணும், உண்மையை பார்க்காது. இங்க பிரச்சனை அவன் கிடையாது, உங்களை முட்டாளாக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். எப்ப உனக்கு ஞானம் இல்லையோ 10 பேர் செய்யறது உண்மையா இருக்குமோ நீயே நம்பிடுவ. போல செய்தல் தான் உன் முதல் சாபம். போல செய்தல் தான்
உன் முதல் சாபம். ஆனா ஞானம் வந்தவன் இறைவன் செய்யறான், உன்னை ஆளச் செய்தல் தான் என் முதல் கடமை. உன்னை ஆளச் செய்தல் தான் முதல் கடமை, என் முதல் கடமை. நீ பாப்போம், வெற்றி நிச்சயம் சத்தியம். இப்ப நான் தோல்வி அடைஞ்சிட்டேனா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவ்வளவு பிரெக்னென்ட் ஆக முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு இது நடக்கும் நடக்காதுன்னு இன்னொருத்தன் சொல்றதை விட்டுருங்க. உங்ககிட்டயே தெளிவு இருக்கும் போது உங்களுக்கு எவனும் தேவையில்லை, இறைவன் ஒருவனே போதும். இறைவன் ஒருவனே. ஆமா பிகன் ரொம்ப ஹாப்பி. நீங்க சொல்லுங்க மகேஷ். இல்ல குருஜி, நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, நீங்க அவர் கை பிடிச்சோன்னா ஒரு வயிற்றுல கை வச்சு பாக்குறாரு. அப்படிலாம் பயப்படாதீங்க குருஜி, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஐயோ ஏதாவது மாய சக்தி தான் குருஜி. ஆனா இப்ப நீங்க இதுல சொல்றப்ப இவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு குருஜி, அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனா இதுல எல்லாம் இருக்கிற தெளிவு, பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப, சிக்கல்களை எதிர்கொள்கிறப்ப, இல்ல இதுல இருந்து துன்பத்துல இருந்து மீண்டு வர முடியாதான்னு நினைக்கிறப்ப, அப்ப மட்டும் அந்த நாலேஜ்ங்கிறது ஏன் ஆஃப் ஆகுது? என்ன நீங்க சொன்ன வார்த்தையில இந்த துன்பம் நான் பிடிச்சிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணா, நான் துன்பப்படுறேன், கஷ்டப்படுறேன், வேதனை பண்ணலாம் விட்டுருங்க. ஒரு அழகான ஒரு இந்த உலகத்துக்கு அறிவில்லாதவங்களும் அதை சிலர் அறிவு இருந்தா சில அதை படைப்பான், சில படைப்பை நம்ம படிச்சோன்னா அறிவு வந்துடும். அப்படி ஒரு விஷயமா நான் ஆத்திச்சூடி எப்பவுமே பார்ப்பேன். ஆத்திச்சூடி திருக்குறள்லாம் அந்த மாதிரி விஷயம், மத சாயம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப ஆத்திச்சூடி எழுதி வச்சிருக்காங்க அந்த அம்மா. அதுல 108 எக்ஸ்ட்ரீம், வெறும் அறம் செய்ய விரும்ப மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப அதுல அந்த அம்மா எழுதுனதுல 4 பிரதானம் அந்த அம்மா முன்னிறுத்துறாங்க. ஏன்னா இந்த 4மே இம்மிடியட்டா இறை அருள் இருக்கோ இல்ல இறை அறிவு இருக்கோ இல்லையோ, உனக்கு இருக்கிற பலத்தை கெடுக்காம இருக்கிறதுக்கும் நடக்கிற நன்மையை தடுக்காம இருக்கிறதுக்கும் இது 4 தேவை. இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இழக்காம இருப்போம். புதுசா வரது விட்டுருங்க. அதுல ஃபர்ஸ்ட் நோய்க்கு இடம் உடையல். அப்ப இந்த உலகத்துல நோய்னு ஒண்ணு இருக்கு. நீ இறைவனை நம்பினா கூட அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? நோய்க்கு இடம் கூட. நல்ல கவனிங்க, நோய்க்கு இடம் தரும். அடுத்து துன்பத்திற்கு இப்போ இடம் கூடன்னு அந்த காலத்துல அந்த அம்மா எழுதி வச்சிருக்காங்கன்னா, நீங்க நோயே இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க, துன்பமே இல்லாத வாழ்க்கை ஆசை பண்றீங்க. இது ரெண்டுமே இந்த உலகத்துல இருக்கும். நீ தான் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காது. ஆனா அடுத்து பாருங்க மகேஷ், இது ரெண்டுத்தோட அருமை என்னன்னா, இது இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஏன்னா அது இருக்கிறது தான் இருக்கக்கூடாது. நோய்க்கு இடம் கூட, யூ டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் இட். வரும். அடுத்து நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க கண்ணு. தீவினை அகற்றே. தீவினை, அடுத்து பேதமை அகற்றே. இப்ப நீங்க சொல்றதுக்கு வந்துடுற, ஒருத்தர் ஏதோ ஜாதகத்தை நம்புறாருன்னா ஏன் முதல்ல போய் நம்புறாரு? அவருக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு, அது நடக்குமா நடக்காத சந்தேகம் வரும். ஒருத்தர் பார்த்து நடக்கும்ன்றாரு, அது எவ்வளவு பெரிய பேதமே. நாளைக்கு ஒருத்தர் உனக்கு நடக்காதுன்றா, நீ அதை நம்பவே மாட்டியா? நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் நம்புவீங்களா மாட்டீங்களா? 100%. அப்போ நீங்க தான் இந்த 4 பிரதானமா வச்சு, இது உண்மையா பொய்யா? நோய்க்கு இடம் குடையல், துன்பத்திற்கு இடம் குடையல், தீவினை அகற்று, பேதமை அகற்று. இப்ப இந்த 4 நீங்க சொல்லுங்க, இந்த 4மே என் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அங்க சுகம் இருக்கா துக்கம் இருக்கா? சுகம்தான். ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை, திரும்பி திரும்பி இதை ஞாபகத்துக்கு வரணும். ஆஹா, இறைவன் படைப்புல இறைவன் எனக்கு அறிவை கொடுத்திருக்கான், ஆனா எனக்கு அறிவே கொடுக்கல, அறவே கொடுக்கல. இந்த உண்மையை ஒத்துக்க மனசு எப்பவுமே கொஞ்சம் அறிவு வந்து, நான் யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோம். பட்சதாலும் உன் மனசு இயங்குது. உனக்கே தூங்கும் போது நீ எப்படி இன்ஜினியராகவே தூங்குவியா? சொல்லுங்க. இல்ல அப்படியே டாக்டராகவே தூங்குவியா? டாக்டராகவே தூங்கி டாக்டராகவே எழுச்சிங்கப்பா, அப்படியே மினிஸ்டராகவே தூங்கி மினிஸ்டராகவே எழுச்சிங்கப்பா. சார் நீ அக்யூஸ்டா கூட இரு, நீ அக்யூஸ்டாவே தூங்கி அக்யூஸ்டாவே எழுச்சிப்பியா? இங்கதான் அந்த ஞானம் உதவும். தப்பெல்லாம் சரி மாதிரி பேசுற இந்த உலகத்துல நீங்க இங்க 4 பேரை சரியா வாழ்றதுக்கும் உலகத்தை திருத்துறதுக்கும் வரல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சிறப்பான உலகமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த உலகம் சிறப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இறைவன் இருக்கும்போது நீ இந்த உலகத்துல சிறப்பா வாழலாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐயா, நான் சிறப்பா வாழ்றதுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்? தீவினை அகற்று, பேதமை அகற்று. இது அகற்றலனா நீங்க தான் முட்டாளியே பெஸ்ட் முட்டாள். வேதம் சொல்றது விட்டுருங்க, வள்ளுவர் அசால்ட்டா சொல்லியிருப்பார். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும். பட்சு இருக்கான், உணர்ந்துட்டா. ஓதி உணர்ந்து இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா பையன் சொல்லுங்க. ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையார் இல்.
ஓதி உணர்ந்து பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். படிச்சிருக்கான், உணர்ந்திருக்கான், மத்தவனுக்கும் சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்கு அறிவுல அடங்கலனா, அதை அவன் பிராக்டிஸ் பண்ணலனா, முட்டாளியே உன்னை மிஞ்சி ஒரு பேதையே கிடையாது. இது அவ்வை அப்பயே சொல்லிட்டா. நீ பேதையா இருக்காதனா, அதனாலதான் ஒரு முட்டாளா இருக்காத, அறியாமையில் இருக்காத, அஞ்ஞானியா இருக்காதன்னு சொல்லல அந்த அம்மா. ஏன்னா உன் மேல தப்பு இல்ல, சத்தியமா தப்பு இல்ல. ஒரு குழந்தை ஓடும் கேஸ் ஸ்டவுக்கு, ஏமா அந்த குழந்தை பிடிமா, நெருப்புல கை வச்சிருப்போது. நெருப்புல கை வச்சா சுடுன்னு தெரியாத குழந்தை நெருப்புல கை வச்சா அது பேதமை கிடையாது, அது அறியாமை. அது பேதமையா அறியாமையா? பேதமையா அறியாமையா? அறியாமை. யாரோ ஒருத்தர் எனக்கு நல்லது செய்வான், அவன் நல்லது செய்யாதால நான் கஷ்டப்படுறேன். யாரோ ஒருத்தர் எனக்கு நல்லது செய்யல, அவர் செய்யாதால நான் கஷ்டத்தை நீடிக்கிறேன். அவர் நல்லது செய்யற வரைக்கும் உனக்கு நல்லது நடக்காது, நீ நம்பிடுவ. இது கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. நீங்க சொன்னீங்களே ஜாதகம், அங்க போய் நிப்பீங்க. கிரகத்துக்கு உயிர் இருக்கா? கிரகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? என்ன தப்பா தானே கேட்டேன். உங்களுக்கு இருக்கான்னு கேட்ட கூட ஸ்லோவா சொல்ல, புரியுதுங்களா? ஏன்னா யோசிக்கணும், எனக்கு கிடையாது எல்லாத்துலயும் அறிவு. சார் என்னால சமைக்க முடியாது சார். நல்ல ருசியா நல்லா சாப்பிட்டதை குறை சொல்ல முடியும். உங்களால முடியுமா? இதான் உங்களுடைய கிஃப்ட். சமைக்கவே தெரியாதனா சமையல குறை சொல்ல முடியும். ஆனா வீரிடா போய் சமைக்கிற அந்த அம்மா அவங்க வீட்டுல நல்ல சமையல சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. நீங்களும் அப்படிதான். வீடு வீடா சுத்தம் செய்யற எவ்வளவு பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க வீடு சுத்தமாவே இருக்காது. ஏன்? அவங்க மனசுல இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு தரித்திரம் ஒண்ணு ஜோசி என்ற பேர்ல மனசுல பதிவு வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சுக்கிர திசையே கிடையாது, நீங்களும் அவங்க குடும்பமே பணக்காரனே ஆக மாட்டீங்க. அப்படியே நம்பிடும் அந்த மனசு, சத்தியமா நம்பிடும். ஒரு புள்ள தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், உங்க குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்களாம் தொழில் செஞ்சா வீணா போயிடுவீங்க. ஜோசிகார் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் பெரிய பிசினஸ் மேக்னெட் இல்ல அவரு. ஏன்னா 2 லிட்டர் அவரு ஆண்டர்பிரினர்ஷிப் படிச்சிருக்காரு. கேட்டா சனி பகவான் சொல்றாரு, உங்களுக்கு குரு மட்டும் உங்களுக்கு சூப்பரா இருந்தா நம்ம சூப்பரா வந்திருப்பீங்க. நீங்க நம்புற எந்த கிரகத்துக்கும் உயிர் கிடையாது, உணர்வு கிடையாது, அறிவு கிடையாது. அது மீறி என்ன கிடையாது? உறவே கிடையாது. நீ எப்ப ஞானத்தை முன்னிறுத்துறியோ மத்த எல்லாத்துக்கூட நீ உறவை துண்டிக்கிற. எப்போ? தூங்கும் போது என்ன? எல்லாத்தையும் இந்த உலகத்திலிருந்து உறவு இல்லை, உன் உடம்புல இருந்து உறவு இல்லை, மனசுல இருந்து உறவு இல்லை, எல்லாத்துக்கிட்டையும். ஆனா காத்தால ஏன் சொன்ன ஞானம் வந்துச்சுன்னா திரும்பி எல்லாத்துக்கிட்டையும் உறவு வரும். ஆனா முதல் உறவே இறை உணர்வா வச்சுக்கோ. நீ எந்திரிச்ச உடனே அவன் கூட உறவை வச்சுக்கினா மத்த இதெல்லாம் உனக்கு திருக்கும். புரியுதுங்களா? அப்படியே நீங்க கிரகத்தை நம்பினாலும் இறைவன் படைப்புல அது ஒரு சின்ன ஒரு சாதாரண எல்முனை அளவு கூட கிடையாது. நீ அதை நம்புற, ஒருத்தன் சொல்லியிருப்பான். இப்ப நீங்க இந்த அரசியல் சூழல் சம்பந்தமாவே தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஜோசியர்கள் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஐயா இது வரைக்கும் இது வெளியே யாருக்கும் தெரியாது. நானும் அதை அப்படியே தான் ஓட்டின்னு இருக்கேன். சரிங்க, நீங்க சொல்லுங்க. நமக்குள்ளையாவது வச்சுக்கலாம். நமக்குள்ளையா? பிஹைண்ட் உள்ள ஷூட் பண்ணு. எங்க ஒரு சார், எங்க ராம் சார், நல்லா கேட்டுக்கோங்க சார். பாருங்க எவ்வளவு பேர் ஞானிலாம் கூட வச்சிருக்கேன். நமக்குள்ள வச்சுப்போமா, பிஹைண்ட் உள்ள ஷூட் பண்ணு. ஞானம் தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், அதை இதே கொடுத்து. இது ஞானம் இல்லையா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. என்ன சந்திச்சு சொன்னா அவரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அரசியல்வாதி நிறைய பேர் பார்த்தா கூட நான் பார்க்கலாம். அவங்க ஜோசிக்காரங்க பார்க்க ரீசன் நான் சொல்லிடுறேன். என்னென்ன, எனக்கு ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லைன்றது மீறி, ஜோசின்றது ஒரு நம்பிக்கை கிடையாது. ஜோசின்றது என்ன கிடையாது? ஒரு நம்பிக்கை கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்கில் தேவை. ஏன்னா ஜோசியம் நீங்க உள்ள போனாலே உங்களுக்கு ஜென்யூனாவே ஒரு பெரிய ஸ்கில் தேவை, ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தேவை. நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு வர்றது வேற, இது பார்த்தோன்னா அழகா அந்த கால்குலேஷன் போட்டு, இதுல ப்ரெடிக்ஷனே கிடையாது, எஸ் நோ. இது உங்களுக்கு நடக்கணும் அவசியம் கிடையாது. ஜாதகப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு வரலாம். அப்படியே அந்த அனுபவம் வரும் உண்மையா கிட்ட கிடையாது. அதுலயே முதல் வார்த்தை வந்துடும், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம். அப்போ உங்க கர்மம் படி அது மாறிடும். இப்ப நான் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா இது ஒரு வெறும் ஜாதகம் வந்தா கூட உலகத்துல இருக்க எல்லா, நீங்க சொல்றது அவர் யாரை சொல்றீங்க தெரியும். டெல்லியில இருந்து வரும்போது எனக்கு கால் பண்ணி எனக்கு அவர் பண்ணாரு, ஐயா நான் உங்களுடைய இன்னும் சிஷ்ய புள்ளியை பார்த்தனாரு. யாருன்னு கேட்டாங்க. ஐயா அவர் என் சிஷ்ய புள்ளியே இல்ல, அவர் நல்ல புள்ள. ஏன்னா எனக்கு தெரியாம நிறைய பேர் என் டிவோட்டி எல்லாம் சுத்தாதீங்க. எனக்கு டிவோட்டியும் வேணாம், டக்கால்ட்டியும் வேணாம். ஏன்னா டாப் 10 கிரீன் டீயே ஏமாத்துறான். நான் சொல்றது புரியுதுங்களா? இதை நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? நீங்க என் ஸ்டூடெண்டா இருக்கணும் அவசியம் கிடையாது, நீங்க பிராக்டிஷனரா இருக்கணும். என்னவா இருக்கணும்?
வரேன். நான் வரேன். இப்போ அந்த ஜோசிக்காரெல்லாம் வரும்போது இது வாய்ப்பு இல்லை, இது நடக்கும்னு சொன்னா கூட அது ஒரு நீங்க வந்து சம்பவத்தை சொல்ல முடியும், அனுபவத்தில் ஜாதகத்தில் சொல்லவே முடியாது. சார் இந்த கம்பெனி சிஓ ஆயிடுங்க சார், நீங்க சிஓ ஆயிடலாம். ஆனா சிஓ ஆன உடனே உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடலாம், இல்ல ஆக்சிடென்ட்ல உன் மனைவி இறந்துடலாம். இப்போ சிஓ ஆன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அது நடக்காம இருக்க நீங்க என்ன பண்ணணும்? தியானத்துல உனக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கணும். அந்த நேரம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஏதோ ஒரு வருதுன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது பியூர் கால்குலேஷன். அவனை பார்க்கறேன். முருகன் அருளால நீங்க நல்லா இருப்பீங்க. முருகர் என்ன சொல்றாருன்னா, முருகருக்கும் ஜாதகத்துக்கு என்னடா சம்பந்தம்? முருகரால உன்னுடைய ஆஸ்ட்ராலஜியை கணிச்சு சொல்ல முடியும்னா, நாளைக்கு ஒரு பையன் முருகர் பக்தர் ஆயிட்டான், +2 போய் எக்ஸாம் படிக்காம உட்காரான், முருகர் என்ன சொல்ல அல்ஜிப்ரா தான் ஆன்சர் எழுத சொன்னாருன்னு. முருகர் சொன்ன ஆன்சர் கரெக்டா, அல்ஜிப்ரா ஆன்சர் கரெக்டா? சொல்லுங்க. முருகருக்கு அல்ஜிப்ரா தெரியாத ஜாதகம் மட்டும் தெரியுமா? உன்னெல்லாம் அம்மன் அருளால் நான் அப்படியே இந்த ஜாதகத்தை சொல்றேன். எல்லாத்தையும் மறந்துடுங்க. விவேகானந்தரும் சாய்பாபாவும் ஜோசியத்தை நம்புறவன் வீணா போவோன்னு எழுதிய வச்சிட்டாரு. அவரோட டீச்சிங் ஒருத்தம் கூட பேச மாட்டான். அதெல்லாம் நீங்க தோக்கடிக்கிற மாதிரி சாய்பாபா ஜோதிட நிலையம். இப்போ அந்த ஜோசிகார் மேல எனக்கு எந்த கோபம் கிடையாது, ஏன்னா அவர் ஏதோ செய்ய ஆசைப்படுறாரு. ஆனா அவர் சொல்லது நடக்கும்னா அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு நடந்திருக்கும்? நான் யாருக்கு சொல்றேனோ முன்கூட்டியே அவங்க அந்த விஷயத்த நிறைய நேரம் நிறைய தடவை யோசிச்சு நேசிச்சிருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓமா, அவர் பையனுக்கு வந்து சிஇஓ ஆகணும்னு ஆசையே கிடையாது, அவன் ஃபுட்பாலில் தான் ஃபோக்கஸ் பண்றான். அவரே கூட்டின்னு வந்து கம்பெனி சிஇஓ உட்கார வச்சா கூட அது செக்ரட்டரி ஏதாவது தப்பு பண்ணி கேஸ் வாங்கிக்கும். இப்போ அதே அதுல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான், அவரோட பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பிக்கப் பண்ணி இந்த பக்கம் இதான்ப்பா நான் வேலை செய்கிற ஆஃபீஸ், இதான்ப்பா வேலை செய்கிற ஆஃபீஸ்னு ஒரு டைட்டில் பார்க்க ஒரு பில்டிங் கட்டுறேன். அந்த பையன் அப்படியே பார்க்குறான், அங்கே தான்டா வரணும் சிஇஓவா, நான் வந்து இறங்குற ஒரு 30 ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி பண்ணணும், இல்லை ஒரு விப்ரோமா ஆசைப்பட்டுனே இருக்கான். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ நீ எதுவாக வரணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது. அதை நிறைய நேரம் அதை நிறைய காலம் சிந்திச்சவனுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது நடந்துடும். இது நிறைய பேருக்கு புரியாது. சார் நான் என் பையனை வந்து சினிமா ஹீரோ ஆகலாம்னு நினைச்சேன். நீங்களே பெரிய ஹீரோ வந்திருக்கலாம், அவன் அதுக்கு ஆசைப்பட்டது மாட்டான். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? என் பையனை பிசினஸ் மேன ஆசைப்பட்டேன், முடியாது, ஆயிருக்காது. இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இதை மறந்துடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தேவை. செகண்ட் பகேஷ், பர்சனல் டிசிப்ளின் அண்ட் மாரல்ஸ் தேவை. நான் எவ்வளோ பேரை பார்க்குறேன், சில போய் பார்ப்பாங்க ஜாதகம் பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்ற மாதிரி போட்டிருக்கோம், அந்த பொண்ணிட்டு தப்பா நண்டுப்பாங்க. நான் ஏன் தெரியுமா அந்த அரசியல்வாதியை பார்க்கறதே விட்டேன்? என்னை பார்க்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இல்லாத பொய்யா சொல்லுவாங்க. ஐயா நான் உங்களை தெய்வமா பார்க்குறேன், நான் இப்படி பார்க்குறேன், எனக்கு இங்கே கோயில் கட்ட எவ்வளோ நேரம் ஆகும், அவன் 300 ஏக்கர் 400 ஏக்கர்னு வந்து இங்கே நம்ம ஆசிரமம் கட்டலாமா, இங்கே இதை பண்ணலாமான்னு கேட்குறான். கட்டி நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? நான் ஆசிரமே கட்டிட்டேன். அங்கே வரும்போது மட்டும் ஒருத்தன் சாமி கும்பிட்டா நல்லதா, இல்லை அந்த சென்டருக்கு வந்தால் மட்டும் இறைவனை உணர்றது நல்லதா, இல்லை எங்கே போனாலும் இதுவே இறைவன் சென்டராக மாற்றுறது நல்லதா? இதுவே இறைவன் சென்டரா மாத்திரம். இப்போ இது எனக்கு தெரிஞ்சதால அந்த ஜாதகத்தை பார்த்தவனே ஓ இதெல்லாம் தான் அவருக்கு சம்பவமா நடந்திருக்கும். பட் அனுபவத்தை அவர் மாத்திட்டா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்லுவோம், ஜோதிடத்தில் மகாஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவகிரகமும் தோஷங்கள் திவ்யமாகும். நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும், ஆனா கெட்ட அனுபவம் வராது. தோஷங்கள் திவ்யமாகும், கண்டங்கள் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். ஓ கர்மா நடக்கும், அந்த வினைகள் பாதிக்காது. நம்ம கர்மான்னு கூட வார்த்தையை கொண்டு வர வேணாம். நீங்களே இப்ப நான் உங்களை ஜோசியம் சொல்ல வைக்கிறேன் பாருங்க. நீங்க பாருங்க, சொல்ல முடியாது நீங்க சொல்லுங்க, உண்மையா பையன் சொல்லுங்க, நான் வரேன் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கத்து தரேன். வாழ்வை நோக்கம். இப்ப வரேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போல எனக்கு கடவுளை தேடி போனேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா பேயெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு, கடவுள் பவர்ஃபுல்லா இல்லையா? நான் பார்த்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேய் அப்படியே ஒரு பஸ் தூக்கிடும், அப்படியே பண்ணும். எனக்கு அவசரமா பேயை பார்க்கணும் தான் ஆசை, சத்தியமா. ஏன்னா கடவுளுக்கு இருக்க ஹெல்ப் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நான் படத்துல பாருங்க, இப்ப நான் சொல்லலாம் உண்மையா, சின்ன வயசுல எனக்கு அப்பெல்லாம் ஒரு தாட்டே கிடையாது. ஏன்னா எந்த படத்தை பார்த்தாலும் கடைசியா வில்லன் அடின்னு அடிச்சு தோச்சிட்ட அப்புறம் சாமி வந்து டக்குனு வில்லனை சாவடிச்சிடுவாரு. இது என்ன தண்டனை? கஷ்டப்பட்டது நானு சாலியா ஒரு டிக்கெட் வாங்கி போயிடுவாரு அவரு, ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? வந்தாரு செத்துட்டாரு, அப்போ எவ்வளவு ஜாலியா தப்பு பண்ணலாம். ஆனா நல்லவன் கஷ்டப்பட்டுனே இருக்கான். கடவுள் கோயில் முன்னாடியே கஷ்டப்படுவான், அப்படியே அந்த ரத்தம் போய் அந்த கல்லுல போட்டோன்னே சாமி வந்துடும். பார்த்திருக்கீங்களா? அது இருக்கு, அந்த சாமி அப்படியே கல்லாவே இருக்கும். அது அங்க போய் இங்க போய் இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் இதுவும் இந்த ஜெனரேஷன் படத்துல கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சுங்களா, நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணாங்களா குருஜி இது மாதிரி நான் சொல்றது புரியுங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த படத்தை பார்த்து எவ்வளவு பேர் தியேட்டர்ல ஆடினாங்க? நீங்களே அந்த வீடியோஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட் காமிச்சாங்க. தியேட்டர்ல ஆடினதான் ஒருத்தன் காட்டுறான், ஆடி கீழே வந்து ஒருத்தங்க மண்ணில் அடிபட்டுச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ சொல்லுங்க, இறங்க இந்த கருப்பா? சொல்லுங்க, இறங்க இந்த கருப்பா? அப்படி ஒரு கருப்பு அப்ப கருப்பன் நம்பர்லாம் டென்ஷன் ஆயிடுவான். கருப்பன் நம்பர் தான் சொல்ல, கருப்பை படைச்சது யாரு?
அது ஒரு படம். அவன் எவ்வளவு உழைச்ச அந்த படத்தை இவரை கேட்டு பாருங்க. சினிஃபீல்ல தான் இருக்கு. ஒரு ஷூட் எடுக்கணும்னா எவ்வளவு லைட்டிங், எவ்வளவு டான்ஸ் கோரியோகிராஃபி. அந்த பாட்டை எழுதின அவருக்கும் கருப்பு வந்திருக்காது, கோரியோகிராஃப் பண்ண அவருக்கும் கருப்பு வந்திருக்காது, அதுல நடிச்ச ஹீரோவுக்கும் கருப்பு வந்திருக்காது, அந்த ப்ரொடியூசருக்கும் கருப்பு வந்திருக்காது, டைரக்டருக்கும் கருப்பு. பார்த்த உனக்கு கருப்பு வந்துடும் இல்லையா? அதுவும் தியேட்டருக்கு போன உடனே. இது இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்க அறிவுக்கு தோண சொல்லுங்க. இருக்கா இல்லையா? தெரியல உங்களுக்கு எதை சொல்லி மாட்டலான்னு. கரெக்டா? சொல்லுங்க. இது வெறுப்பான்னு தெரியாம நான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப நான் சொல்றேன், அந்த படம் நான் பார்க்கல. சரிங்க. ஆனா அந்த படத்துல ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, குருஜி அதுல கஷ்டப்பட்ட காரணமே அந்த கடவுள் வந்து எல்லையை தாண்டி வர மாட்டான். ஏன்டா கருப்பே படத்துல எல்லையை தாண்டி வராதுன்னா எப்படா தியேட்டர்ல கருப்பு வரும்? சொல்லு. இதுதான் அந்த நரேட்டிவ். ஆதிசங்கரர் சொன்னாரா சிவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? அகஸ்தியர் சொன்னாரா சிவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? வள்ளலார் சொன்னாரா இறைவன் எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு? ஜீசஸ் சொன்னாரா இறைவன் எனக்குள்ள இறங்கிட்டான்னு? அச்சி தொங்கிடும் போது அமைதியா அவர் சொல்லல, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க செய்யற பாவம் தெரியாதுன்னு. அப்படியே ஆணியை புடிங்கி போட்டு வந்தார் அவரு. முகமது சொன்னாரா எனக்குள்ள இறைவன் இறங்கிடுச்சுன்னு? சொல்லு, ஒருத்தர் சொன்னாரா? எல்லாருமே உனக்குள்ள இறைவன் இருக்கு பயப்படாம தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? அப்ப ஜோசியம் பார்க்கறது வரான 3 முக்கியம். ஒன்னு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸ், இன்னொன்னு பர்சனல் டிசிப்ளின் அண்ட் மாரல். ஏதோ ஒரு ஜோசிகாரனை கூட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், சத்தியமா கொலஸ்ட்ரால் கரெக்டா இருக்காது, சத்தியமா சுகர் கரெக்டா இருக்காது. 100%. ஏன்னா அங்கேயே உட்காந்து திண்டு வரவன் ஜாதகத்தை பார்த்துருந்தா உனக்கு ஒரு பட்டை போட்டுக்கணும், கொட்டை போட்டுக்கணும், அவருக்கு பயங்கர ஞானம் இருக்கும். கேட்டா அம்மனே வந்து பேசுறாங்க. எப்படி அம்மன் வந்து பேசுவாங்களா சொல்லுங்க? தேர்டு, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணதால ஒரு இன்ட்யூஷன் வேணும். இந்த 3மே இப்ப இருக்க ஜோசிகாரங்களுக்கு 99% கிடையாது. அதை மீறி சிஸ்டம்ல போட்டோன்னே வருது. அது வந்தது உண்மையா பொய்யான்னு வெரிஃபை பண்ண எப்படி நாலேஜ் வேணும்? அப்ப நான் கையாலே எழுதுறதால இதை நிறைய இருக்குல்ல, தசாம்சம் பார்க்கணும், நவாம்சம் பார்க்கணும், அதை மீறி அவங்களுக்கு பார்க்க. இப்ப எவன் வேணும் ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ண போற? எவனா இருந்தாலும் சாவ போறான் 200%. சாவற வரைக்கும் எனக்கு பெயின், டிசீஸ், வாட் இஸ் இட் கால்? பெயின், டிசீஸ், பாவர்ட்டி, அப்புறம் செல்ஃப் எஸ்டீம், டிஸ்ஹார்மனி இன் ஃபேமிலி. இது 5 வராம இருக்கிறதுக்கு இறைவன் கிட்ட நீ டெய்லியுமே தியானத்தில் இருந்தா போதும். ஒன்னும் நடக்கும், 100% நடக்கும். ஏன்னா எப்படி குறிச்சு நீங்க ஜாதகம் பார்த்தா யாருக்கும் ஜாதகம் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா சொல்ல தேவையில்லை. எப்படிப்பட்ட அதாவது கேவலமான ஜாதகமா இருந்தாலும் தியானம், மௌனம், ஞானம், இது 3 ஒன்னா இருந்துச்சுன்னா யோகம் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. தியானம் அடுத்து மௌனம் அடுத்து ஞானம், இது 3 ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன மட்டும் உங்க வாழ்க்கை? யோகம் மட்டும்தான் உங்க வாழ்க்கை. இதனாலதான் எல்லா ஜோசிகாரும் வந்து என்ன கேட்கும் போது, ஐயா நான் சொன்னதா சொல்லாதீங்க. இல்ல சொன்னா என்ன ஆகுதுன்னா, குருஜி உங்களை பிளெஸிங்க்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பார்த்து என்ன பண்ண போறேன்? என்ன பார்க்கறதால நல்லது நடக்காது, நான் சொல்லி கொடுத்ததை செஞ்சாதான் நல்லது நடக்கும். 100%. ஆனா வந்து உங்களை சந்திச்சவங்க கிட்ட நீங்க சொன்னது குருஜி நல்லது. நான் வந்து பீப்புளுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. எங்கெல்லாம் மக்கள் இருக்கானோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். நான் வரமா உங்க கேள்வி பண்ணு. உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்கம்மா. ஷாம்லா ஐயா. ஷாமலா தேவி. ஷாமலா அம்மா. தேங்க்ஸ்மா. நீங்க உட்காருங்க, நான் உங்க கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நான் சொல்ல வந்ததே சொல்லிடுறேன். இல்ல நான் இவங்களுக்காக ஒன்று சொல்லிட்டு போய் நான் தலைவிதியில் ஆரம்பிக்கிறதால அந்த அம்மாவை இப்போ கேள்வி கேட்க போறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் நான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்க, கடவுள் அவங்க கேள்வி கேட்கவே நான் சொல்ல வந்ததே மாத்துறாரு. ஏன்? இன்னைக்கு நம்ம பேசுறது நமக்காக மட்டும் கிடையாது. இப்போ அவங்க கேட்ட கேள்வி பல பேர் தலைவிதியை மாத்துறதுக்கு இப்போ நான் இறைவன் இதுக்கு விதி வலிச்சிருக்கான். விதி மாறுமா? மாறும். ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நலம் ஒன்றே. ஒரு மண் இருக்கு, அந்த மண் எனக்கும் மண்ணு உங்களுக்கும் மண்ணு. இப்ப பாருங்க, ரெண்டுத்துல எது விதி மாறும்னு பார்ப்போம். ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நலம் ஒன்றே. எனக்கும் ஒரு லேண்ட் கொடுத்துருக்காங்க, இவருக்கும் ஒரு லேண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பெரியவருக்கும் ஒரு லேண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க 2 பேரும் இங்க ஷூட்டுக்கு வந்துட்டோம், அடுத்த வேலை பார்க்க போயிட்டோம், அவரும் வேற வேலை போயிட்டோம். ஆனா அவர் பெரியவர் என்ன பண்றாரு, அந்த லேண்டை பக்காவா ரெடி பண்ணி அதை ஒரு கல்டிவேபிள் லேண்டா மாத்துறதுக்காக அதுல இருக்க கலெல்லாம் பிடிங்கி பக்காவா ரெடி பண்றாரு. ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நிலம் ஒன்றே. எடுத்தோம் இல்லாம அப்படியே கல்லாம் இருக்கு, அப்படியே அதை பக்காவா சீர் செஞ்சு அப்பனமா அதுல என்ன பண்றாரு அவரு? உழுகிறார். ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நிலம் ஒன்றே, உழுதவனுக்கு உழைத்த பின்னே உயர்வு தரும்.
இப்போ ரெண்டுமே அதே நிலம் தான். இந்த நிலத்துல பயிர் முளையும், இந்த நிலத்துல பயிர் முளையாது. இந்த விதியை மாத்தது யாரு? இறைவனா? இறைவனை நம்பிக்கை வச்சு நான் செஞ்ச உழைப்பா? இதான் அடுத்து இறைவன் சொல்றான். ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நிலம் ஒன்றே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்வு தரும். திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஆஹா ஈசனை தொழுத மலம் ஒன்றே வாழ்வில் வெற்றி பெறும். இழந்ததை எண்ணி வருந்தாதே, மாற்றங்களை கண்டு அஞ்சாதே. உன் உயிராய் சிவம் இருக்க, இறைவன் துணை இருக்க, இழந்தவை அனைத்தும் உன்னை தானே தேடி வரும். மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயம் உயர்வு தரும். நீங்க எப்படிப்பட்ட கடவுளை கும்பிட்டாலும் உங்க பாஸ்ட் மாறாது. ஆனா எவ்வளவு ஒஸ்டான பாஸ்டா இருந்தாலும் அவனை உங்களோட நீங்க வச்சு எதை புதுசா தொடங்கினாலும் பாஸ்ட்ல இழந்ததுக்கும் சேர்த்து உங்க ஃபியூச்சர் மாறும். இதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ பிணம் தின்னா வானத்து வேங்கையின் இருப்பிடம் போல் சொல்ல பாருங்க ஐயா, மறைந்தும் உயர்ந்தும் தனித்தே உன் நோக்கம் இருக்கை. மறைந்தும் உயர்ந்தும் உயர்ந்தும் தனித்தே உன் நோக்கம் இருக்கையில், அதனோடு தியானத்தில் அதை தரிசிக்கும் ஒழுக்கம் இருக்கையில், எவ்வாறு இருப்பினும் வெற்றியை உணரும் நிலையாய் உன் விதி மாறும். சார், இந்த உலகத்தில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் உங்க எதிரியே கிடையாது, உங்க கூட இருந்தவனும் கிடையாது. நீங்க எவனுக்கு நல்லது பண்ணீங்களோ அவன் தான் உனக்கு ஆப்போசிட் போயிருப்பான். அனுபவிச்சதான் தெரியும். நீ பொறுமையா ஜெயிச்சுக்கோ. ஆனா இன்னைக்கே கொண்டாட ஆரம்பி. ஏன்னா நீ நினைச்சது நடக்க போகுதுன்ற ஃபீலிங் தான் நினைச்சது நடந்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் தரும். எல்லா மதத்திலையும் தப்பு செய்யற சாமியாருங்களே இருப்பாங்க. மருத்துவர் பொய்யா இருந்ததால மருத்துவம் பொய்யாயிடாது. இதுக்கும் சாமிக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் படைத்த படைப்பில் பிரிவினை இல்லை, மனித பிறவியில் அக்ரிணை இல்லை. அது என்ன அர்த்தம் குருஜி அக்ரிணை இல்லைனா? உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீயே என்று உயர்ந்த பின்னே, உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீயே என்று உணர்ந்த பின்னே துன்பமும் துயரம் உனக்கு நீ அறவே இல்லை.